Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான லேடிஸ் ஃபிங்கர் குக்கி எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது நார்மலா டிராமிசு செய்யறப்போ அதுக்கு பேஸாவும் ஸ்டஃபிங்காவும் வச்சு தான் டிராமிசுவே செய்வாங்க. இத நம்ம சும்மாவே டீலயோ காஃபிலயோ டிப் பண்ணி சாப்பிட்டாலே இது அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். நான் அந்த ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு 2 முட்டை எடுத்துக்கங்க. அந்த 2 முட்டையோட வெள்ளைக்கரு தனியா மஞ்சக்கரு தனியா பிரிச்சு எடுத்துருங்க. முதல்ல இந்த வெள்ளைக்கருவை நல்லா நொர வர்ற அளவுக்கு பீட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இது கூட 50 கிராம் சர்க்கரையும் உள்ள சேர்த்தி நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு இது நம்ம பீட் பண்ணணும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 4 இருந்து 5 நிமிஷம் போல் ஆகும். அதே மாதிரி இந்த மஞ்சள் கருவையும் முதல்ல ஒரு 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கங்க. அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ், 20 கிராம் சர்க்கரை ரெண்டும் சேர்த்தி இதுவும் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பீட் பண்ணிக்கங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மஞ்சள் கருவோட வெள்ளைக்கருவையும் சேர்த்திட்டு ரொம்ப ஜென்டிலா அதை கலந்து விடுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்திடலாம். அதுக்கு 60 கிராம் மைதா, கார்ன்ஃப்ளவர் 3 கிராம், பேக்கிங் பவுடர் 1/8 டீஸ்பூன், உப்பு 1/8 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சலிச்சு உள்ள சேர்த்திருங்க. இதையும் ரொம்ப ஜென்டிலா கலந்து விட்டுருங்க. இப்ப பைப் பண்ணிடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நாசில் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட நாசில் இல்லை அப்படின்னா அந்த பைப்பிங் பேக்கோட டிப்பை மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா நீங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த பைப்பிங் பேக்கை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர்ல விரிச்சு நம்ம ஃபில் பண்ணிடலாம். அப்ப ஃபில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டைம்ல நம்மளோட அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேல நான் பார்ச்மெண்ட் பேப்பரை லைன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீளமான கோடு டிசைனை நம்ம குக்கி பேட்டருக்கு கொடுத்துடலாம். ரெடி ஆயாச்சு. இப்போ ஐசிங் சுகரை இதுக்கு மேல நான் கொஞ்சமா டஸ்ட் பண்ணி விட போறேன். பைப் பண்ணி ரெடியா இருக்கு. நம்ம ப்ரீ ஹீட்டான அவன்ல கொண்டு போய் இதை வச்சிடலாம். இது 10 இருந்து 12 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆயிடும். 10 நிமிஷம் ஆன உடனே நீங்க போய் பாருங்க. அது அந்த பிரவுன் அவுட்டர் லேயர் ஃபார்ம் ஆகல அப்படின்னா இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கோ 2 நிமிஷத்துக்கோ விடுங்க. ரொம்ப விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கரிஞ்சிரும். அதனால ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே நீங்க வந்து கொஞ்சம் கவனமாயிக்கங்க. அவ்வளவுதான், இப்ப ரெடி ஆயாச்சு. எனக்கு இது ரெடி ஆகிறதுக்கு சரியா 11 நிமிஷம் ஆச்சு. கரெக்டா அந்த டைம்ல நான் வெளியே எடுத்துட்டேன். இது இந்த டெக்ஸ்சர்ல தான் இருக்கணும். வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்க மாதிரியும் உள்ள வந்து சாஃப்டா ஸ்பஞ்ச் மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து இது ஒரு பெர்ஃபெக்ட்டான லேடி ஃபிங்கர் குக்கின்னு அர்த்தம். ஒன்ஸ் இது கூலான உடனே நீங்க பார்ச்மெண்ட் பேப்பர்ல இருந்து இந்த குக்கியை ரிமூவ் பண்ணிருங்க. ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா அது ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு.
அவ்வளவுதான் நம்மளோட லேடிஸ் ஃபிங்கர் குக்கி இப்போ ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.